நம்ம சின்ன பையனா இருக்கிறப்ப நம்மளுக்குள்ள அவ்வளோ தைரியம், எதை வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நம்ம பெரியவங்களானதுக்கு அப்புறமா ரியல் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகுறப்ப நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், அதை பார்த்து 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 சின்ன வயசுல கண்ட கனவுகள் எல்லாம் வெறும் கனவுகள் தான், அதெல்லாம் ரியல் வேர்ல்டுல அடைய முடியாது அப்படின்னு நம்மள நாமே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளால முடியாது அப்படின்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா? அதுதான் நமக்கு நாமே போட்டுக்கிட்ட செல்ஃப் லிமிடேஷன். இந்த மாதிரி செல்ஃப் இம்போஸ்ட் லிமிடேஷன்ல இருந்து வெளியில வரணும்னா என்ன சொல்யூஷன்? நீங்க எப்படி உங்களை வளர வளர உங்களை இதெல்லாம் பாசிபிள் இல்ல, இவ்வளவுதான் நம்மளால முடியும்னு ட்ரெயின் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷனை எடுக்கணும். அதாவது நீங்க குழந்தையா இருக்கிறப்ப என்னால முடியும், என்னால எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிக்கணும். ஆத்தர் இந்த லா மூலமா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ சொல்றாரு. அதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது குழந்தைங்களா இருக்கிறப்ப நம்மளுக்கு இருந்த தைரியம், அந்த தைரியத்தை நோக்கி எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 34 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். நம்ம ஒரு வர்த்தியான பர்சன் அப்படின்னு முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். அப்படி நம்பினாதான் நம்மளோட நடை, உடை, பாவனை எல்லாமே நம்ம என்ன நம்புறோமோ அதுக்கேத்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒன்ஸ் நம்ப ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பாக்குறப்ப இவருக்குள்ள இவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு, உண்மையிலே ஏதோ திறமை இருக்குதான் போல இருக்குன்னு மத்தவங்க உங்க மேல உங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் வச்சுதான் உங்களை அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. டியூட் படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் சார் ஃபர்ஸ்ட் நான் படம் எடுக்கணும், ஒரு மூவி டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்ப யாருமே நம்பல. ஆனா அவரை ஃபர்ஸ்ட் நம்பினாரு. அதன் மூலமா தான் ஐஸ்வரி கணேஷ் சார் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கு இல்லையா? நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நம்ம ஆகணும். பேசிக்கலி எண்ணம் போல் வாழ்க்கை. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வேலை செய்யறப்ப நம்ம அதுவாவே மாறிடுவோம், அதுவாவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ ஃபைனலா நம்ம அதுவாவே மாறி அதுவாவே திங்க் பண்றப்ப அதை நம்ம அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பேரு தான் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. பட் சில பேரு கான்பிடென்டா இருக்கிறத பார்த்து அரகன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆஃப் அரகன்ஸ். நம்மளால இதை செய்ய முடியும், நான் ஒரு கேப்பபிளான பர்சன், நான் ஒரு வர்த்தியான பர்சன் நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப காமா இருப்பேன், கம்போஸ்டா இருப்பேன். யாரு அரகண்டா இருக்காங்களோ அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனாலதான் சும்மா வெளியில கான்பிடண்டா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக அவங்க அரகண்டா இருப்பாங்க. இது வரைக்கும் மனசுக்குள்ள நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நம்ம வெளியில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதையும் ஆத்தர் சொல்றாரு. நம்ம லா 28ல கொலம்பஸ் எனக்கு இதுதான் வேணும்னு அவர் போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்பானிஷ் கோட்ல கொடுத்தாரு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க போல்டா எனக்கு இது வேணும்னு நீங்க கேட்கணும். சப்போஸ் நீங்க யாருகிட்ட கேக்குறீங்களோ அவங்களால அதை கொடுக்க முடியலன்னா கூட உங்க கான்பிடன்ஸுக்கு அவங்க மரியாதை கொடுத்து உங்ககிட்ட ஏதோ உண்மையிலே திறமை இருக்குன்னு நம்புவாங்க. அடுத்தது, உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. நீங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அதை அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டைரக்டா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா நீங்களும் நானும் ஒண்ணுதான், ஈக்குவல் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட்ஸ், மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுமா? உங்க கண்ணு வழியா தான் அவங்க உங்களை பாக்குறாங்க. சோ நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா share it with the people whom you care the most, because sharing is caring. நான் உங்க அடுத்த வீடியோல எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை படிச்சுட்டு ஷேர் பண்றேன். Take care and bye.